மிருகம் பிரபலமான பெண் நாவலாசிரியர் சுஜாதா எழுதியதாகும். அத்தியாயம் 1. அந்த இரவு ஏராளமான வெளிச்சங்களால் அவிழ்க்கப்பட்ட நகரத்தின் அடுக்குமாடி வீடுகளுக்குள் பசுமையான இருள் பரவியது. நகரம் முழுவதும் ஒரு இயல்பான வெறித்தனம் பரவியிருந்தது. அதிகாலை நேரம் துவங்கியது. ஆனால் வணிக வளாகங்களின் வெளியே ஒரு நபர் நரகப்பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் கண்ணுக்கு தெரிவது போலவே சோர்வு கம்பியானது, ஒரே நேரத்தில் அதிர்ச்சி மற்றும் குழப்பம். இந்த நபர் ரவி. தனது வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாலும் எப்போது பார்த்தாலும் அவன் தன்னையும் அந்த கொலை வழக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொன்னது, நான் மனிதன் இல்லை, நான் மிருகம். அவன் குற்றங்களைப் பற்றிய விவரங்கள் வழங்குவதற்கு முன் அந்த கணங்களில் ஒரு யதார்த்தத்தை உணர்ந்தோம். அவன் பகிர்ந்ததோ பயங்கரமான ஒன்றை, நம்மால் எளிதில் புரிய முடியாத அளவிற்கு சிக்கலான ஒன்றை. அவன் சிரிப்பை தவிர்த்து ஒரே வார்த்தையில் இதனை கூறினான், நான் மிருகம். வழக்கறிஞர்கள் மற்றும் போலீசாரின் குழப்பம் மேலும் தீவிரமானது. அதோடு ஒரு சிறந்த மனையியல் நிபுணர் பாலா ரவியுடன் நேரடியாக சந்திக்க அழைக்கப்பட்டார். பாலா ஒரு முனிவன் போல தன் ஊரின் சிறந்த மனையியல் நிபுணர். அவள் எளிமையான மன அழுத்தத்தை கூட திறம்பட கையாள்கின்ற திறமை கொண்டவர். ஆனால் இந்த வழக்கின் மூலமாக அவளுக்கு ஒரே மாதிரியான புது சவாலை எதிர்கொள்கின்றது. அப்பொழுது ரவியுடன் அவள் உரையாட ஆரம்பித்த போது அவள் நிமிர்ந்து கொண்டு கேட்டாள், நீ என்னுடைய உதவி கேட்கின்றாய் என்று நினைக்கிறாய். ஆனால் என் உதவியின் இலக்கு என்ன? நானும் மனிதன் அல்லவா? அவனின் பார்வை எதிர்பார்த்ததை விட அதிகமாக மூடப்பட்டிருந்தது. அந்த ஒரு வார்த்தைக்கு பதிலாக அவர் சிரித்துக் கொண்டு இருந்தான். அதுவே அந்த சிரிப்பு தனக்கு ஒரு பொருளை தருகின்றது என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. இந்த சிரிப்பு ஒரே நேரத்தில் மனதில் உறுதி தரும்போதும் பயமும் விடுக்கின்றது. பாலா அவனை தொடர்ந்து கேட்டாள், நீ உண்மையில் என்னனை? எவ்வளவு அழுகிய உளவியல் நிலைகள் உனக்குள் எஞ்சியுள்ளன? மனதில் பயங்கள், படங்கள், நினைவுகள் அனைத்தும் ஒரு மிருகத்தை உருவாக்குகின்றன. ஆனால் எவ்வளவு நிம்மதி தேவை என்பதை எனக்கு தெரியாதே. பாலா அந்த நேரத்தில் ரவியின் சிந்தனை பெருந்தொற்று மாயத்தை திருத்த முயற்சிக்கின்றது. அவன்தான் சொன்னதை தவிர அவன் வேறு எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவன் மௌனமாக இருந்து அதை எந்த நேரத்திலும் பொதுவாக கூறவில்லை. சிக்கலான உளவியல் நிலைகள் அவன் மனதில் விறகு போல் எரிந்து கொண்டிருந்தன. அவன் என்னவோ ஒரு வெளிப்பாடு தருவதை எளிதாக தாங்க முடியாது என்று கூறுவது போலவே இருந்தது. நீ ஏன் இவ்வாறு கொலை செய்தாய் என்று கேட்டபோது அவன் பதில் அளிக்கவில்லை. அவன் பதில் மாறாக வந்தது. அது கொஞ்சம் குழப்பத்தையும் அதே நேரத்தில் ஒரு பிரபலமான அறிஞரின் விருப்பத்தையும் கலந்தது. நான் மனிதன் அல்ல. மனிதர்களுக்கு உள்ள தூர்நிலை மிருகங்களின் அடையாளங்களே எனக்கு பொருந்தாதவை. அவன் சொல்லும் வார்த்தைகளில் உள்ள அதிர்ச்சியும் அவனுடைய எண்ணங்களின் சிக்கலும் குழப்பம் ஏற்படுத்தியது. பாலா அவன் ஆழமான உளவியலை புரிந்து கொள்ள பல தடைகளை கடக்க வேண்டும் என்று உணர்ந்தாள். அது மட்டுமின்றி அவன் சொன்ன வார்த்தைகள் உண்மையில் மனதில் பல பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன. அவன் தன்னால் சொல்லப்பட்ட குற்றங்களையும் அவன் வாழ்க்கையின் ஆழமான நிலைகளையும் பார்வையில் வைத்து அது எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மிருகமாக உணர்ந்த அந்த உண்மை அவனை மனிதனாகவும் மாற்றாது. மனிதனின் மரியாதையை சீரழித்து அவன் மிருகமாய் வாழ விரும்பும் ஒருவராக இருந்தான். அவனின் ஆளுமை அவனின் மனதில் ஒரு சிக்கலான அழிவு பரவியிருந்தது. அத்தியாயம் 2. பாலா அப்போது அறையிலிருந்தவன் அதில் எதுவும் புரியாமல் தனது பதில்களை இன்னும் காத்து கொண்டிருந்த ரவிவின் மனதில் சூழ்ந்திருந்த குழப்பத்தை உணர்ந்தாள். அவன் தனக்கே உளவியல் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான விளக்கத்தை இன்னும் எதுவும் சொல்கிறான் என்று தெரியவில்லை. பாலா முன் அமைந்திருக்கும் அவன் தனக்கு உதவுவதற்காக அல்ல, அவளுக்கே தனக்கு உதவ வேண்டுமென்ற நம்பிக்கையில் இருக்கிறான். ஏனெனில் அவன் மனதில் ஒரு பிசு நடக்கின்றது. நான் மனிதனாக இல்லை, நான் மிருகம் என சொல்லியவன் அவன் ஒருபோதும் கடந்து செல்லவில்லை. அவன் பேச்சிலுள்ள சிரிப்பு இப்போது மிகவும் வீக்கம் மற்றும் திகைக்க வைக்கும் நிலைக்கு வந்துவிட்டது. பாலா பதிலளிக்காமல் நிமிர்ந்து நின்றாள். அவள் அந்த மூடப்பட்ட மனதில் உள்ள சிக்கல்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை தழுவியது. அவள் அழுத்தமாக மெதுவாக கேட்டாள், எப்படி ஒரு மனிதன் தன் மனதில் இந்த பைத்தியங்களை வாழ்த்துவதாக நினைக்கிறான்? ரவி சில நிமிடங்கள் யோசித்து ஒரே வார்த்தையை தொலைந்து போனபடி கூறினான், நான் அதை உணர்ந்தேன். நான் மிருகம். அந்த உரையாடல் பாலா மனதில் ஒரு குழப்பத்தை உருவாக்கியது. அவள் எந்த வகையிலான மனதில் சிக்கல்கள் உள்ளனவோ அவனை கண்டுபிடிக்க அவள் முயற்சிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அவள் அவனோடு பேசுவதில் நேரத்தை கழித்து அடுத்த கேள்வியை கேட்டாள், நீ எந்த வகையில் மிருகமாக உணர்கிறாய்? ரவி கண்களை மூடி மெல்ல கீழே வைக்கும்போது அவளுக்கு ஒரு சில புரிதல்கள் தோன்றின. அவன் சொன்னது, ஒரு மனிதனுக்கு அவன் மனதில் உள்ள உணர்ச்சிகளெல்லாம் அவன் செயற்பாட்டின் அடிப்படையை உருவாக்குகின்றன.
ஆனால் என் மனதில் அந்த உணர்ச்சிகளின் தன்மை வேறு. நான் எதையும் உணர்ந்தாலும் அதற்கான உணர்ச்சிகளுக்குப் பிறகு அந்த எரிச்சல்கள் பரவுகின்றன. நான் உணர்ந்தபொழுது நான் அதை மட்டுமே கடக்க விரும்பினேன். எனவே நான் மிருகமாக உணர்ந்தேன். பாலா கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் அந்த உணர்ச்சிகளின் வழியில் என்னுடைய முடிவுகளுக்கு எது சரியானது என்று அவள் அறிந்து கொள்ள பரிசோதிக்க வேண்டுமென்று முடிவெடுத்தாள். அவள் பல பயணங்களை தவிர்த்து ரவியின் பயணத்தில் இறங்க வேண்டுமென்று உணர்ந்தாள். அவன் தனது செயலில் தோல்வியடைந்தான் என்றாலும் அவன் உளவியலில் இன்னும் ஏதேனும் விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் சோம்பல் நின்று தனக்கான குழப்பத்தை வெளிப்படுத்தியவுடன் பாலா அவனுடன் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தாள். உன்னை சுத்திகரிப்பது எப்படி என்ற கேள்விக்கு அவன் சிரிக்கையில் அதோடு அவனின் பார்வையில் உள்ள எண்ணங்களை புரிந்து கொள்ள, அதே சமயம் அவள் அவன் வழியில் நடப்பதற்கான பதிலை தேடி இருக்கிறாள். அவன் பல முறைகளில் மனத்தில் உறுதியாக கண்ணோட்டங்களை உருவாக்கினாலும் அவனுக்கு மனதில் பதில்களை வெளியிட முடியவில்லை. அவன் புவியில் ஒட்டிய நிலைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருந்தான். அங்கு அவன் மனதில் விளையாடிய பயம், பதற்றம் மற்றும் உணர்வுகளின் நிழல்களெல்லாம் புழக்கம் வைக்கின்றன. அதே நேரத்தில் பாலா அவனின் மனதில் மிகுந்த ஒப்பந்தங்களை எதிர்கொள்கின்றாள். அவன் ஒரு பதிலுக்கு விரும்பிய வார்த்தைகளை மறைத்து அவன் மனதை வெளியிடாமல் உள்ளே காப்பாற்றி வைத்திருப்பதை அவள் உணர்ந்தாள். அவன் பேசாமல் இருந்தாலும் அவளுக்கு அவனின் புலம்பல், சிந்தனை மற்றும் நிலைப்பாடுகளின் பிரச்சினைகள் பற்றி தெளிவாக உணர்ந்தது. அவன் இதுவரை மற்றவர்களிடம் அதைச் சொல்லவில்லை, எதுவும் கூறவில்லை. அப்படி என்றாலும் அவன் மனதில் சரியான பதில்களை வரையறுக்க முடியவில்லை. அத்தியாயம் 3. பாலா ஆழ்ந்த சிந்தனையில் முடங்கிப் போனாள். ரவிவின் வார்த்தைகளின் தாக்கம் அவளை இப்போது முழுவதும் அறிந்து கொள்ள முடியாத நிலைக்கு கொண்டு வந்தது. அவன் சொன்னதை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவன் மனதில் இன்னும் எவ்வாறு அமைந்துள்ளான் என்பதை தெரிந்து கொள்ள அவளுக்கே ஒரு புரிதலோடு இருந்தது. அவன் உடல் மொழியில் உள்ள பயம், அவனின் கண்களில் தெரிந்த குழப்பம் மற்றும் அதன் அடிப்படையில் பேசாமல் இருந்த ஆழமான சிக்கல் அவளுக்கு அவரது உளவியல் பயணத்தில் ஒரு புதிய வாசலை திறந்துவிட்டது. அவள் முன்னோடு செல்ல வேண்டும் என்ற உணர்வு அவளுக்கு உறுதியாக இருந்தது. நான் இப்போது யார் என்ற கேள்வி அவள் மனதில் உருவாகியது. அவளுக்கு புரிந்தது, ரவியின் மனதில் ஒரு மாறுதல் பருவம்தான் இருக்கிறது, ஆனால் அவன் அதனை வெளிப்படுத்துவதில் மறுக்கின்றான். அது அவனுக்கு ஒரு பாரிய சவாலை உருவாக்கியது. பாலா கம்பி விழுப்படியில் அவனின் மனதில் ஏதேனும் அடங்கிய பதில்கள் இருக்கின்றன என்று நினைத்தாள். ஆனால் அவன் உள்ளார்ந்த யதார்த்தத்தை அது எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பது அவளுக்கு இன்னும் தெரியவில்லை. உன் குடும்பம் பற்றி கூறு என்றாள் பாலா மெதுவாக. ரவி தன் வியர்வையில் சில தருணங்களை ஒத்துக்கொண்டான். அவன் விரும்பாதது என்னவோ அந்த உண்மையை வெளிப்படுத்துவதுதான். ஆனால் இப்போது அவள் வினவிய அந்த சிந்தனையின் மூலமாக அவனுடைய மனதில் ஒரு பதில் அமைக்கப்பட்டது. என் குடும்பம் ஒரு சபையினம் போல. நான் சிறிய வயதில் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் அறிந்தேன். எனக்கு பிடித்தவர்கள் இருந்தார்கள், அதே சமயம் பலருக்கு பிடிக்காதேன். எளிதில் பேசவில்லை. நான் எத்தனையோ வெற்றிகளையும் காண்கின்றேன். ஆனால் அவன் ஒரு தனித்துவம் என்றபோதும் அவன் மனதில் உள்ள அதற்கான உணர்வுகளை ஒருபோதும் வெளியிடவில்லை. அவன் சொன்னது அவளுக்கு வேறு ஒரு வகையில் புரிந்தது. அவன் மனதில் அந்த குழப்பங்களை, அதே சமயம் அவன் குடும்பத்தோடு எந்தவிதமான தொடர்பை எப்படிப்பட்ட விதத்தில் கொண்டிருப்பது என்பதையும் அவள் உணர்ந்தாள். பாலா குழப்பத்தில் போனாள். இப்போது அவன் தனது குடும்பத்தின் உள்நோக்கு பற்றிய உணர்வுகளை அவரிடமிருந்து எதிர்பார்த்து விட்டார். அதற்கு எனக்கே ஒரு புரிதலோடு இருக்க முடியும் என்று நினைத்தாள். அத்துடன் இந்த மனவியல் குழப்பங்களில் அவளது உள்ளார்ந்த கேள்விகள் ஒவ்வொரு பதிலை எடுத்து இப்போது அனைத்தையும் சரிபார்க்க வேண்டும் என்பதில் இறங்கினாள். நீ ரொம்ப குழப்பமானவன் என்று அவள் முடிவென்றாள். உன் மனதில் ஏனென்று விளக்கமில்லை. அவன் விரைந்து, நான் அதை உங்களுக்கு புரியவிட வேண்டும் என்பதற்கான தாகமில்லை என்றான். அவன் மனதிற்கு அவள் மறுப்பதாக கருதினாலும் பாலா மேலும் தீவிரமாக அவனை பேச ஊக்குவித்தாள். அவள் கூறினாள், நீ சிதைந்த மனிதன். இந்த பிரச்சினைகளை எப்போது எடுத்து வெளியிடுவாய்? ரவி நம்மை சிதறாமல் ஒரு பதிலை அளிப்பது பற்றி மட்டும் சிந்தித்து, நான் என் உணர்ச்சிகளை வெளியிடுகிறேன், ஆனால் அந்த உணர்ச்சிகளின் பின்னணி என்ன என்பதற்கு முன்பாக அவை வெளிப்படும் என்றான். அவனது கண்ணில் ஒரு மேகம் இருந்தது. அவன் சரியாக பேச விரும்புகிறான், ஆனால் அவன் முக்கட்சி வெளிப்படுத்திக் கொள்ள எப்போதும் தயங்குகிறான். அவள் அவன் மனதில் அப்படிப்பட்ட தவறுகளையும் மறைகளையும் பார்க்க நேர்ந்தால் அவன் சரியான கண்ணோட்டத்தில் மீண்டும் வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பதில் கொடுத்தாள். இப்போது உன்னை வைத்துக் கொண்டிருப்பது உன்னுடைய மனதினால் என்றாள் பாலா. நீ முன்பே இந்த மனதினால் எப்படி உணர்ந்தாய் என்று கூறுங்கள். அவன் பதிலளிக்கவில்லை. ஆனால் அவனின் கண்கள் தனக்குள் கண்டு கொள்ளாத சந்திர ஒளி போல இருந்தது. அவன் மனதில் எதுவும் நினைத்திருந்தாலும் அவன் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தான். அவனின் மறைமுகத்தை ஏற்றுக்கொண்ட பாலா
அவனை சமாளிக்க சில புதிய யோசனைகளை பகிர்ந்து கொண்டு அவன் மனது இதற்குள் மாறுவதாக எப்படியான பயணத்தை தொடர முடியும் என்று எண்ணினாள். அத்தியாயம் 4. பாலா அவன் மனதில் அடங்கிய குழப்பங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவளுடைய உள்ளம் கலக்கத்தில் வீழ்ந்தது. ரவிக்கு அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு நடுவில் ஒருவகையான தடையை உணர்ந்தாலும் அவனின் மனதில் நடக்கும் எண்ணங்கள் அவளுக்கு தெளிவாக விளங்கவில்லை. அவள் அவனை நேரடியாக கேட்கவில்லை, ஆனால் அவரின் செயல்கள், அவன் மூடமையாக இருந்த உடல் மொழி, அவன் கண்களில் பசுமையான நிறம் சிக்கல் ஏற்படுத்தின. அவன் அசந்தும் வெறுமையாக இருந்தாலும் அவளுக்கு அவன் உளவியல் குழப்பத்தில் சரியான பதிலை அமைக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டது. பாலா அவன் எதிர்பார்க்கும் பதிலை காண்பதைத் தவிர அவன் மனதிற்குள் மறைத்துள்ள உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதை நாட வேண்டும் என்று தீர்மானித்தாள். நீ சொல்லும் எதுவும் எனக்கு புரியவில்லை என்றாள் பாலா அவன் பார்வையை தவிர்க்காமல். நீ எப்படி பிழையினால் முக்கோணமாக இருக்கிறாய்? அவன் திகைப்பில் தனது இடத்தை மறைந்தான். அவன் தன் வாழ்க்கையின் சிறந்த மற்றும் மோசமான பகுதிகளை திரும்பி பார்த்து அந்த நினைவுகளுக்கு அடிபணிந்து அவள் முன் பதிலளிக்க முடிவு செய்தான். அவனின் மெல்லிய குரலில், நான் ஒரு மனிதன் அல்ல, நான் ஒரு பாவி என்றான். அவன் இந்த சொற்களை திரும்பி பார்க்கும்போது அவன் உணர்ந்த அவசியம் மிகவும் அடக்கப்பட்டதை அவள் உணர்ந்தாள். அவன் இப்போது தனக்கே ஒரு வினாவை விடுவதை ஆராய்ந்ததால் அவள் நினைத்தாள், அவன் பிசாசுகளுக்கு ஒரு நிலையான வடிவம் இல்லை. பாலா சிதறிய மனதுடன் அவனிடம் கண்ணை தொடாமல் மிகுந்த சிந்தனையில், என் மனது பொறுக்கவில்லை, நான் அதை போக்க வேண்டியது என் வேலை என்றாள். அவள் இதை சொன்னபோது அவன் பரிதாபமான முகத்தில் ஒரு வருத்தம் கண்டிருந்தாள். ரவி நிமிடங்களுக்கு மெதுவாகவும் அவன் மனதினுள் புதைக்கப்பட்ட உணர்ச்சிகளுடன் சிறிது சிரித்து, அது எளிதல்ல என்றான். அவன் உளவியல் வாழ்க்கையின் பக்கத்தில் அவர் செல்லும் பாதையில் அதன் உண்மை அறிதல் சாத்தியமல்ல. அவன் சந்திக்கும் மனதில் உள்ள குரோகம் மற்றும் மனநிலை சிக்கல்களையும் அணுகுவது அவன் சமாளிக்க வேண்டியவைதான். பாலா அவனின் வார்த்தைகளை உணர்ந்தாள். அவன் ஒரு பிழைக்காமல் வரலாற்றின் வழியில் நின்று கொண்டிருந்தான், ஆனால் அவளுக்கே அவன் பதிலளிக்கின்ற உணர்வுகளை அவள் தருவதாக நினைத்தாள். அவள் சிந்தித்தது, நான் தனக்கு பயத்தை கொடுத்தது இல்லை, ஆனால் அவன் உளவியலின் உள்ளே ஒரு உழைப்பை கொண்டிருக்கிறான். அவள் யோசித்தாள், அவன் மனதின் நிலை சுதந்திரமாக மாற முடியும் என்று நம்பக்கூடியதாக இருந்தால் அவன் மற்றவர்கள் மத்தியில் சாதிக்கவோ ஏதேனும் ஒன்றை வெல்லவோ முடியும் என்பதை நீண்ட சிந்தனையின் பின்னர் அவள் புரிந்து கொண்டாள். நீ உணர்ந்ததை வெளிப்படுத்தினால் உன் மனது சுதந்திரம் அடையும் என்றாள் பாலா. அவள் உளவியல் பாதையில் ஒரு அடுத்த படியை எடுத்துவிட்டாள். அவள் அவனை ஒருபோதும் அழுத்தியபோது அவன் விடுமுறைக்கு ஏற்படும் பயத்தை அவள் உணர்ந்தாள். நீ என்னிடம் சொல்லுங்கள், உன் வாழ்க்கையில் கடந்து செல்ல விரும்பிய பாதை எது? அவன் பதிலளிக்க முடியவில்லை. அவன் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு தயங்கியிருந்தாலும் அவளுக்கு ஒரு எளிய பயணம் தவிர்க்க இயலவில்லை. என்னிடம் ஒன்றும் ஒத்துக் கொடுக்கவோ எனக்கு அவசியமில்லை என்றான் ரவி. நான் என்னால் செல்லும் பாதையை மட்டுமே தொட்டேன். மற்றவர்களின் வழியில் என்னால் போக முடியாது. எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. இந்த வார்த்தைகள் பாலா மனதிற்கு ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தின. அவள் நினைத்தாள், அவன் முன்னோடி நடந்த வழியில் அவன் மீண்டும் போகக்கூடும் என்ற பொறுப்பு எவ்வாறு உண்டாகிவிடும்? அவள் அவனிடம் இந்த கடுமையான உணர்வை வரைவதற்கு முயற்சித்தாள். அத்தியாயம் 5. பாலா கடுமையாக எண்ணி அவனை பார்த்தாள். அவன் சொன்ன வார்த்தைகள் அவளை பதற்றத்தில் சிதறவிட வைத்தது. ரவி அவளிடம் பேசாதபோது அவளுக்கு அவன் மனது எப்படி செயல்படுகிறதென்பதை முழுமையாக கண்டறிய முடியவில்லை. அவன் ஒரு பிழை மனிதன் அல்ல. அவன் பிழை பற்றி அவன் மனதில் இருக்கின்ற வரம்புகளை மோதி பார்க்க முயற்சிப்பவராக இருந்தாலும் அவன் உடலை ஒத்திட முடியாமல் இருக்கின்றான். பாலா இப்போது அவனைப் பற்றி மட்டுமல்ல, அவனின் மனதில் ஒளிந்து கொண்டிருந்த பொருளின் உணர்வுகளையும் விரிவாக்கி எண்ண முயற்சித்தாள். அவள் அனுபவத்தில் இதன் மூலமாக அவன் முழுமையாக நம்பிக்கை பெற்று ஒரு நாளை சுமந்து செல்ல முடியும் என்பதற்கான ஏதேனும் வழிகாட்டியிருந்திருக்க வேண்டும். நீ நம்பி சொல்லுங்கள், உன் கடந்த காலத்தில் அச்சுறுத்தலாக எந்தெந்த விஷயங்கள் இருந்தன என்றாள் பாலா. அவன் முகத்தில் சிந்தனை நிறைந்ததும் அவனின் கண்களில் இருந்த பதட்டம் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. நான் ஒரு கொஞ்சம் பைசாவுடைய மனிதன் என்றான் ரவி சிரித்துக் கூறி. என்னைச் சுற்றியிருந்த உலகம் என்னைப் பற்றி எளிதாக பேசுகிறது. எனக்கு தவறாக செய்யும் வழிகாட்டிகள் இல்லாதபோது நான் காத்திருக்கும் வழியில் முற்றிலும் சிந்தனையை விட்டு போகவில்லை. இந்த வாழ்க்கை முழுதும் எனக்கு ஒரு ஆபத்து ஆகிவிட்டது. நான் அதை நிறுத்த விரும்புகிறேன், ஆனால் இன்னும் முடிவுகளை எடுக்கவில்லை. பாலா அவன் வார்த்தைகளை ஒத்துக்கொண்டாள். அவளுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்துவது எவ்வாறு இருக்கும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தாலும் அவனோடு பேசுவது அவள் மனதின் வாய்ப்பை திறக்கின்றது.
அவளுக்கு ஒரு நல்ல பயணத்தை எதிர்கொள்ள முடியும் என்ற பக்கம் ஏன் தெரியாத விதமாக பாலா தன் மனதினில் மிக அதிகமாக கவர்ந்து வருகின்ற விஷயங்களை விட்டு அவன் அறிவில் உள்ள குழப்பத்தை பரிசோதிக்கவும் அதன் பின்னணியில் அவர்களின் உறவை முன்வைக்க வேண்டுமென்று உணர்ந்தாள். நீ என்னிடம் உன்னுடைய பயத்தை பகிர்ந்து விடுவாயா என்றாள் பாலா. அவள் இதை சொன்னபோது ரவி எதையோ காத்திருந்தான். அவன் மனதில் பல பயங்கரமான நினைவுகள் படர்ந்துவிட்டன. அவன் பிரச்சினைகளை வெளியிட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தாலும் அவன் பதில் அளிக்க முடியவில்லை. அவன் வாழ்ந்த உலகம் ஒரு போட்டி அல்ல. அவன் சொல்ல வேண்டியதை பதிலளிக்கவில்லை என்றாலும் அவன் மனதில் உள்ள பதற்றம் மற்றும் அவள் கேள்விக்கு அளிக்க வேண்டிய பதில்கள் அந்த பயத்தில் ஒழுங்குபடுத்த முடியாத குற்றங்களையும் உருவாக்கியது. பாலா சிந்தனையில் ரவி தனது சிந்தனை வடிவத்தை மாற்றியிருந்தாலும் அவனுடைய தவறுகளுக்கு காரணமான தருணங்கள் பல்லாயிரமாக இருக்கின்றன. நீ ஒரு மனிதன் அல்ல, நீ ஒரு பூதம் என்று அவளுடைய உள்ளத்தில் ஒரு அரிதான உணர்வு வந்தது. அவன் நினைத்தது மற்றும் அவன் உணர்ந்த உண்மை அவன் தன்னையே நிராகரிப்பதாக மட்டுமல்ல, அதனால் அவன் ஒரு பயத்துடன் வாழ்ந்ததாகவும் இருந்தது. நீதான் சொன்னது சரி என்றாள் பாலா. நீ பிழைகளை செய்து கொண்டிருந்தாலும் அது உன் உணர்வின் பயணத்தில் ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு நான் இன்னும் தீர்வு காண வேண்டும். அவள் இதை சொல்லும்போது ரவி அவளிடம் பார்வை கொண்டான். அவளின் கண்ணிலும் அவளின் வார்த்தைகளிலும் ஒரு தெளிவின் வெளிச்சம் தெரிந்தது. அவன் கிழக்கில் அலைகளாக மனதில் மூடிய பயங்களை எதிர்கொள்ள அவள் உதவியுடன் சுடுகாடாக ஒரு போக்கை அறிந்து கொள்ள முயற்சித்தான். பாலா அவனுடைய நிலைமையை புரிந்து அவன் வெளிப்படுத்திய பயம் மற்றும் அதனுடன் உறுதிப்படுத்திய நிலையான குற்றவாளி உணர்வுகளுக்கு ஒரு பிரகாசமான மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று எண்ணியவள். அவளுக்கு புரிந்தது அவன் எந்த வகையான உலகத்தில் கடந்து செல்கிறான் என்றாலும் அவன் சமாளிக்க முடியாத உளவியல் பந்துகளின் முழுமையை கண்டறிய வேண்டியது. அத்தியாயம் 6. பாலா இப்போது ரவி எவ்வளவு சிக்கலான உளவியல் நிலையை சந்தித்து இருக்கிறான் என்பதை உணர்ந்தாள். அவன் பதற்றத்திலிருந்தாலும் அவளுக்கு அவன் பேசிய வார்த்தைகள் ஒரு முக்கியமான திருப்பத்தை உருவாக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டன. அவள் அவரிடம் பேசுவதற்கு முன் அவன் மனதில் பதியப்பட்ட எண்ணங்களை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று எளிதாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் அனுபவித்த வாழ்க்கை, அதற்கு முன் உள்ள கடந்த காலமும் அவனுக்கு ஒரு சாபமாக மாறியிருப்பது தெரிந்திருந்தாலும் அவன் அதை வெளியிடுவதற்கும் அதைப் பற்றி மற்றவர்களுடன் பேசுவதற்கும் தயங்கிக் கொண்டிருந்தான். அவளுக்கு அவன் நிலைமையை அடையாளம் கொண்டு அவன் மனது உண்மையிலும் பல பாதைகளை கடந்து செல்ல வேண்டியது என்று தெரிந்திருந்தது. ரவி அவள் முன் பேசும்போது அவன் கண்களில் ஒரு சிறிய பிரமுகம் தெரிந்தது. அவன் முத்தமான முகத்தில் அவளுக்கு பேசுவதற்கான முடிவுகளை எடுக்க முடியாமல் அவன் சிந்தனைகளில் நிறுத்திவிடுவான். நான் எப்போது ஒத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கின்றேன் என்றான் ரவி. என்னுடைய வாழ்க்கையைப் பற்றி தவிர்க்க முடியாத சில உண்மைகள் உள்ளன. என் மனதின் வழியில் நான் அடைந்த சிக்கல்கள் யாரோ ஒருவருக்கு பொருந்துவதாக இருக்கவில்லை. அவன் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவன் வலியுறுத்திக் கொண்டிருந்த உணர்வுகளையும் அவனது மனதில் பதற்றம் உண்டாகும் உண்மைகளை உணர்ந்தாள் பாலா. நீ அதை பற்றி சொல்லுகிறாய் ரவி என்றாள் பாலா. நீ பேசத் தொடங்கினால் நான் அதை உன்னுடைய வழியில் எழுதுவேன். நாம் அதை பற்றி பேசுவதற்கென்றே காத்திருக்கின்றோம். அதை நான் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவள் அவனுக்கு ஒரு வழிகாட்டி அளித்து அவன் மனதை திறக்க தேவையான நேரத்தை தவிர்க்காமல் அவன் முன்னோடிய பாதையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாள். நான் அந்த வழியை தொடர விரும்புகிறேன் என்றான் ரவி. அந்த அற்புதமான வாய்ப்புகளை விட்டுவிட்டேன். எனது மனதில் உள் அமைதியை கொடுக்க நான் முன்னேறு. பாலா அவன் மனதில் உருவான பதற்றங்களை நமக்கு காட்டிக் கொடுத்தது. அதனால் ரவி முழுமையாக அவளுக்கு ஒரே பதிலை தர முடியும் என்று எண்ணி அவள் பக்கம் திரும்பி, நான் சொல்லி முடிகிறேன், ஆனால் அது எனக்கு ஒரு நிதானமாக இருந்தது என்றான். அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அவளுக்கு குழப்பம் தந்தது. அவள் உறுதி நெருங்கிய நிலையிலும் அவன் நிலையை வெற்றிகரமாக மாற்ற விரும்பும் உள்ளக்கோவையை உணர்ந்தாள். நீ எல்லாம் உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வைத்தாய் ரவி என்றாள் பாலா. நீ அப்படிப்பட்டது களைப்பூண்ட நிலைகளை விடவிடுவாய். உன் பக்கம் என்னும் சொல் உன் மனதில் சொந்தமாக தெரிகின்றது. அவன் இப்போது அவளுடைய உள்ளத்தை உணர்ந்தான். அவள் கூறிய வார்த்தைகளில் அவளின் புரிதல் மற்றும் உறுதிமொழியையும் உணர்ந்தான். நான் உன்னோடு இருக்கின்றேன் பாருங்கள் என்றான். ஆனால் உன் மனதின் கேள்விகள் எப்போது நிதானமான பதில்களையும் உருவாக்குகின்றன? பாலா அவனை தொடர்ந்து கவனமாக பார்த்தாள். அவன் இன்னும் நிமிடங்களில் அவளுக்கு பதில் சொல்லவில்லை. அவள் அவன் பக்கம் நகரும்போது அவன் மனதில் ஒட்டுமொத்தமாக புரியாத சிக்கல்கள் மூடியிருந்தாலும் அவள் அவன் உணர்ச்சிகளுக்கு இடத்தை பற்றி உணர்ந்திருந்தாள். அவள் அவனை அலைச்சல் முதல் அமைதிக்கு வழிகாட்ட விரும்பினாலும் அவன் முழுமையாக அவளை வெளிப்படுத்த மாட்டான் என்றால் அந்த வதந்திகள் அவளை அழுத்தியிருந்தது. அவள் அவன் மனதில் கவனிக்க தேவைப்பட்ட பேச்சுகளை முன்னெடுத்து அவன் பேச ஆரம்பித்தான். அத்தியாயம் 7.
பாலா இப்போது ரவியுடன் அவன் மனதில் உருவாகியிருந்த சிக்கல்களையும் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்களையும் உணர்ந்து கொண்டாள். அவன் அவளிடம் பகிர்ந்த உண்மைகள் அவளுக்கு முன்னர் இல்லாத ஒரு சிக்கலாக விளங்கின. அவள் அவனிடத்தில் நிற்கின்றபோது அவன் கதையின் உணர்ச்சியையும் அவன் மர்மமான மனதையும் புரிந்து கொள்ள முயற்சித்தாள். நான் இருக்கின்றேன் என்றாள் பாலா, ஆனால் என்னுடைய காற்றின் வழியில் என்னுடைய பயணத்தை பற்றி ஏதாவது நம்பிக்கை இருக்கின்றது. எனக்கு எப்போதும் சிந்தனை அங்கே பார்க்கின்றது. அவள் அன்றாட வாழ்வின் அந்த பலவீனத்தையும் அவள் மனதின் அமைதியையும் அவரிடம் வெளியிட முடிவு செய்தாள். ரவி உடனடியாக அவளை பார்த்தான். அவள் கூறிய வார்த்தைகளில் ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்தான். அவளின் முகத்தில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தாலும் அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட பாதையில் அவன் கொண்டுவரும் உணர்வுகளை கையாள முடியவில்லை. நான் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் பட்டதற்கு ஏற்றதாக இருக்கின்றன. நான் கூறினேனே, அது ஒரு கம்பி அல்ல, அது என் வாழ்க்கையின் வெளிப்பாட்டே ஆகும் என்றான். அவன் சொல்லும்போது அவள் அவனுடைய உறுதிப்படமான வார்த்தைகளைக் கண்டு அவரின் நிலைமையை திறந்து பாராட்டினாள். நான் உன்னிடம் உண்மையை சொல்வதற்கு காத்திருக்கவில்லை, ஆனால் அந்த உண்மையை சுவாரஸ்யமாக்குவதற்கு கோரிக்கை இருக்கின்றது என்றாள். ரவி அவள் செய்ததை முற்றிலும் புரிந்து அவன் அவளிடம் பேசவும் மனதில் இருந்த நினைவுகளை திறந்துவிட்டான். நான் எல்லா வழிகளிலும் பரிசீலனையை அடைந்தேன், ஆனால் உங்களுடன் அந்த முடிவுகள் என்னுடைய சிக்கல்களை தீர்க்கவில்லை. என் மனதில் ஒரு நேரடி பாதை மட்டும் இருக்கின்றது, அதை தாண்டி போக வேண்டிய நேரம் உண்டாகவில்லை. அவன் சொன்ன வார்த்தைகள் நம்மை மீறிய கண்ணோட்டங்களை உருவாக்கியது. அவன் நிலைத்த நிலைமைகளிலிருந்து மீறி ஒரு வழி தேடி அவன் நேரத்தை ஒதுக்கி எண்ணிக்கொண்டிருந்தான். பாலா அவன் மனதை முற்றிலும் கையாள முயற்சித்தாள். அவளுக்கு தெரிந்தது, இந்த பாதையில் மாற்றங்களை உண்டாக்க முடியவில்லை என்றாலும் அவன் வாழ்க்கையின் கோணங்களில் அதை மாற்ற தேவையான முன்னேற்றம் அவள் முயற்சி செய்ய வேண்டிய ஒன்று. நீ பேசும்போது நான் உன்னுடன் செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன், ஆனால் உன் ஒத்துழைப்பு துவங்காது என்பதால் நானும் மாற்றங்களை எதிர்கொள்கிறேன். எனவே அவள் அதே நிலைமையை தாங்கி அவன் முன்னே நின்று அவன் நிலைத்த எண்ணங்களை மீற முடியாது என்று எண்ணும் விதத்தில் அவன் பாதையில் மாற்றங்களை அறிந்து கொண்டாள். நான் சொன்னதற்கு உள்ள நேரம் நமக்கு இல்லை, நான் அப்போது அந்த நிலையை சமாளிக்க முயற்சிப்பேன் என்றான் ரவி, அவன் மனதில் தனக்கே உரிய உறுதிப்பாட்டை வைத்து. அவன் சிந்தனைகள் தொடர்ந்தன, ஆனால் அவன் சோகத்தையும் உருக்குலைந்ததாக உரையாடத் தொடங்கியது. நான் என் வாழ்வின் முறைகள் அனைத்தையும் உணர்ந்துள்ளேன், எனவே நான் எத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டாலும் அது வெற்றியடையாது என்பதே உண்மை. அவன் சொன்ன இந்த வார்த்தைகள் அவளுக்கு அவனின் பின் பல சிந்தனைகளையும் உறுதிப்படுத்திக் கொண்டே அவன் ஒரு புதிய வழி நோக்கி பயணிக்கும் உறுதிமொழி அளித்தது. பாலா உளவியலில் மிகுந்த திறமையை அணுகி அவனின் நிலைமைகளை மற்றொரு கோணத்தில் மறுபடியும் பரிசீலித்தாள். அவளின் மனதில் இருந்து ஒரு புதிய கேள்வி வந்தது. அவன் கையில் இரு பாதைகள் உள்ளன, அவனது பின்வட்டாரங்களில் தேவைப்பட்டுவிட்ட உணர்வுகளை விட மாற்றம் எப்பொழுது வேண்டும்? அவள் அவனை ஒருவேளை தேர்ந்தெடுத்து அவன் மனதில் புதிய வெளிச்சம் புகட்ட முடியுமா என்ற கேள்விக்கான பதிலுக்கு ஒரு புதிய வழிகாட்டியை கண்டறிந்திருந்தாள். அத்தியாயம் 8. பாலா இப்போது ரவியுடன் உள்ள எளிய சந்திர ஒளியில் அவன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்களை தெளிவுபடுத்த முயற்சித்தாள். அவன் தன்னுடைய உறுதிப்படையான எண்ணங்களை மீறி அவளிடம் சிந்திக்கவும் அவளின் ஆலோசனைகளை ஏற்கவும் மனதில் முன் செல்ல ஆரம்பித்தான். அவள் அவனை கவனமாக கேட்டால் அவன் சொல்வதற்கு முன்னர் அவன் உள்ளத்தில் இடம்பெறும் உணர்வுகளை அவளுக்கு படிக்க முடியும் என்பதை கண்டாள். நான் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை பாலா என்றான் ரவி. என் மனதில் நானும் என் வாழ்வின் பாதைகள் எப்போது சுத்தமாக மாறும் என்று ஏற்கனவே பலமுறை எண்ணினேன், ஆனால் அந்த மாற்றம் வந்து சேரவில்லை. அவன் இப்போது உண்மையிலேயே அவளுக்கு சொல்வதற்கு முன் அவன் மனதில் உள்ள கேள்விகளின் யோசனைகளை கடந்து செல்ல முடியவில்லை. பாலா அவனை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று உறுதியுடன் நினைத்தாள். அவள் அவனுக்கு உள்ளே சிந்தனைகளின் தீயநிலை பற்றிய எண்ணங்களையும் அவனின் முன்புள்ள கவலைகளை ஒன்றுக்கொன்று வகுப்பதில் ஒரு தெளிவான பார்வையை உருவாக்க முயற்சித்தாள். உன் நம்பிக்கையை முழுமையாக கலைப்போம் ரவி என்றாள். நாம் முன்னேறும் முன் உன் மனதை தவிர்க்காமலே அந்த வெற்றிக்கு இடமளிப்போம். உன் சிக்கல்களுக்கு உரிய தீர்வை நாங்கள் நமக்குள் கண்டுபிடிப்போம். அவள் அதை கூறியபோது ரவி அவளின் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையையும் மிகுந்த கவனத்துடன் கேட்டான். அவளின் பயணம் தன்னுடைய பயணமாகிவிட்டது என்பதை உணர்ந்தான். என்னை நிறுத்துவோம் பாலா என்றான் ரவி. நான் இப்போது என்ன செய்வது என்பது என்னுடைய வாழ்க்கையின் கோணத்தில் ஒரு புதிராகவே மாறியுள்ளது. நானும் என் சிந்தனைகளில் ஒன்று, நம்பிக்கையை தேடிவிட்டேன். நான் அதை கடந்து செல்ல வேண்டும். அவன் சொல்லும் வார்த்தைகளில் ஒரு மர்மம் இருந்தது. அது அவனை உலுக்கியதும் அவனுடைய உள்ளத்தில் தீங்கு விளைவித்தது. அவன் முன்னே செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அவனின் கண்கள் வழியில் எப்போதும் ஒரு தளர்ச்சி இருந்தது. அவள் அவனை பார்த்து அதிலிருந்து ஒன்றுக்கொன்று வீழ்ந்த எண்ணங்களை புரிந்து கொண்டாள்.
பாலா அவனை உறுதியாக பார்த்து, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்றாள். நீ முன்னே செல்லும் பின்விளைவுகளுக்கு நான் உன்னுடன் இருக்கும் நேரம் சுவாரஸ்யமாக பயணம் செய்யும். நாம் எவ்வளவு மிகுந்த சிக்கல்களில் இருக்கின்றாலும் அந்த சிக்கல்களை திறந்து அவற்றிலிருந்து மீண்டும் எழும் வழியை கண்டுபிடிப்போம். அவள் இப்போது அவன் மனதில் சிக்கல்களையும் அவன் கண்ணியத்தை புரிந்து கொண்டாள். அவன் கொடுத்த வார்த்தைகள் அவளுக்கு தெளிவாக வந்தன. அவன் பயணம் தொடரும் வழியில் அவள் தொடர்ந்து அவன் பக்கம் எட்டி பார்த்தாள். நீ என்னவென்று நினைக்கின்றாய் என்றான் ரவி. நான் தானாகவே ஒன்றுக்கொன்று தொலைந்துவிட்டேன், ஒரு விஷயத்தில் வறண்டுவிட்டேன். என் வழியில் நம் சந்திர ஒளியின் கீழ் பயணம் தொடங்குகிறது, ஆனால் என்னுடைய மனம் பின்னாடி வீழ்த்தப்படுகிறது. அவன் இந்த வார்த்தைகளை சொன்னபோது அவளின் உள்ளத்தில் அவன் நிலை மிகுந்த ஒரு பத்திரத்துடன் நிலைத்தது. அவள் இதுவரை தனித்து நடந்த பயணத்தை அந்த சாயலில் இணைக்கும் வண்ணம் அவன் பயணத்தை புரிந்து கொண்டாள். நம் வாழ்க்கையின் இந்த வழியில் நாம் செல்வதற்கு முன் நாம் வாழ்வில் மீண்டும் ஒன்றுக்கொன்று புதிய தீவிரத்தை தேடியிருக்கின்றோம் என்றாள் பாலா. அவள் அவனின் நிலைக்கு ஒரு சரியான உத்தரவாதமாக அறியும்போது அவன் முன்னேற்றங்களை திறக்க முயற்சித்தான். இந்த முறையில் அவன் மனிதனின் மறைப்பக்கம் அவனின் உள்ளம் வெளிப்படுத்துவது ஒரு புதிய தொடக்கமாகவே இருக்கும் என்று அவள் உறுதி கொடுத்தாள். ரவி அவளிடம் அதை திரும்பிச் சொல்ல தனது வாழ்க்கையை மாற்ற எண்ணினார். அத்தியாயம் 9. பாலா இப்போது ரவி உடன் இருக்கும்போது அவளின் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்தாள். அவளுக்கு தோன்றியது அவர் முழுமையாக மாற்றத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அவன் சிந்தனைகளின் பக்கங்களில் இன்னும் பல மறைப்பக்கங்களை திறக்க முயற்சிக்க வேண்டும். அவள் ரவிக்கும் அவளுக்கும் ஒரு புதிய பாதையை தழுவி உண்மையில் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்களை விரிவாக புரிந்து கொள்வதை தொடங்கினாள். அவள் விரைவில் உணர்ந்ததை அவர் உரைக்கும்போது அவளுக்கு தெரிந்தது அவன் முன்கூட்டியே தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில்லை. அவன் மனதின் உணர்வுகளை யாராவது அளவிட முடியாத பக்கங்களில் மாற்றியதும் அவன் அவளுடன் பலவிதமான யோசனைகளை பகிர்ந்து கொண்டான். ஆனால் அந்த யோசனைகளில் ஒரு சிக்கலான மாற்றத்தை அவரது மனதில் நோக்கி அவள் தேடியிருக்கிறாள். நான் சொன்னதை விட நான் எப்படியோ உன் அடுத்த படிக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்றான் ரவி. ஆனால் என் முன்னே செல்வதற்கு எளிதாக இல்லாது. அதனால் நானும் வாழ்ந்துவிட்டேன் என்றென்றும், மேலும் வழியில் ஒரு புதிய மாற்றத்தை தேடுகிறேன். அவன் இப்போது எளிதாக பரிசீலிக்க முடியாத வழியில் அவன் மனதில் ஒரு புதிய தீர்வை உருவாக்கியது. அவன் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு அவன் சிந்தனைகளில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வையும் காட்டியது. பாலா அவனை கவனமாக கேட்டாள். அவள் கூறியது, நாம் வாழும் இந்த உலகில் எதற்கும் காரணம் உள்ளது. எனக்கு தெரியும், உன் மனதில் இருப்பது ஒரு சிக்கலான எண்ணம்தான். ஆனால் அது நம்மை கொண்டுவரும் பாதையை வழி திருப்புகிறது. இதுவே உன்னுடைய நடத்தைதான். இதன் மூலம் ஒரு புதிய பாதையை முன்னெடுக்க அந்த வழி மாறியது என்பதை உணர்ந்து கொள். அவள் கூறும் வார்த்தைகள் ரவிக்கு உரிய தீவிரமான உணர்வுகளை காட்டின. அவன் அவளின் பார்வையில் அந்த பரிசீலனை செய்து அவன் மனதில் ஒவ்வொரு யோசனைகளையும் அதில் பொருத்தி பார்க்க முயற்சித்தான். ரவி மேலும் சில நாட்களாக அவளுடன் பலவிதமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இருந்தான். அவள் அவனை தனது வாழ்க்கையின் நடத்தை மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சிந்தனைகளின் வழியில் எவ்வாறு புதிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை தொடர்ந்து பரிசீலித்து அவன் மனதை மட்டுமே அணுகி அவன் எதிர்கொள்ளும் சிக்கல்களை புரிந்து கொண்டாள். ஆனால் அவன் சிந்தனைகள் மேலே நிற்காமல் உணர்ச்சியான நிலைகளை விட மீறி நெடுங்காலமான வாழ்க்கையின் பின்னணியில் செல்வதற்கும் இடமின்றி அவளும் அவனை உதவி செய்யும் வழிகளை விரிவாக்க ஆரம்பித்தாள். நான் உன்னுடன் இருக்கின்றேன் ரவி என்றாள் பாலா. நாம் எந்த சிக்கலையும் கடந்து செல்லும்போது எப்போது ஒரு வழியை முன்னேற்ற வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போது உன் நினைவுகளை மாற்றி அந்த நினைவுகளின் ஒழுக்கத்தில் மட்டும் சேர்ந்து பயணிக்கலாம். அவள் இதை கூறும்போது ரவி மனதில் ஒரு புதிய உணர்வு எழுந்தது. அவன் தனது கடந்த காலத்தை விட்டு புதிய எண்ணங்களை அதன் எதிர்மறை நிலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் உணர்ச்சியான நிலையிலிருந்து முன்னேற்றத்தின் புதிய பாதையை அவளுடன் தொடர்ந்தது. நாம் இப்போது எவ்வளவு ஆழமான மாற்றத்தை கண்டுகொள்வோமோ நாம் பரிசீலிப்பது என்ன என்றான் ரவி. எனது முன்னே செல்லும் வழி இப்போது ஒருவேளை புதிய அடிப்படைகளை அடையும். ஆனால் நான் பயணிக்கின்ற நேரம் அது பற்றிய சிந்தனைகள் மட்டுமே காட்டுகின்றன. அவன் இந்த வார்த்தைகள் கூறும்போது அவன் வாழ்க்கையின் வெளிப்பாட்டை அடுத்தடுத்த முறைகளில் அவளுடன் பகிர்ந்து கொள்கிறான். அத்தியாயம் 10. பாலா இப்போது ரவி உடன் இருக்கும் இந்த கடுமையான பயணத்தின் முடிவை எதிர்பார்க்க முடியாமல் எதிர்நோக்கி இருந்தாள். அவள் மனதில் அந்நியமான சிக்கல்கள், மீண்டும் மீண்டும் பரிசீலிக்கப்பட்ட கேள்விகள், எனது தவறுகளும் கடந்து போகும் வழிகளின் பார்வை அனைத்தும் கடுமையாக இருந்தன. அவன் இப்போது முன்னேறுவதற்காக பல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். எவ்வளவு உடலை பொறுத்துக்கொண்டு அந்த பரபரப்பான பயணத்தை கடந்து செல்ல முடியுமோ அவன் எண்ணங்களின் வழி அதில் ஒரு புதிய அத்தியாயம் உண்டு என்று அவன் உணர்ந்தான்.
நாம் எந்தவொரு விலகிய இடத்திலும் இல்லாமல் அந்த இடங்களின் எல்லைகளை கடந்து செல்லும் நிலை எப்போது எனது மனதை ஆழமாக நிரப்புகிறது என்றான் ரவி. என்னுடைய எதிர்காலத்தை முழுமையாக மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறேன். அவனின் இந்த வார்த்தைகள் பாலாக்கு அதன் முழுமையான உணர்வு கிடைத்தது. அவள் மிகவும் அவனைப் பற்றிய ஆழமான புரிதலுடன் பார்த்து அவனுக்கு தன்னுடைய மனதை வெளிப்படுத்தியதாக கருதினாள். அந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியில் அவள் நம்பிக்கை கொடுத்தது. அவன் மனதில் இருக்கும் அழுத்தமான உணர்வுகளுக்கு ஒரு திகதி தர வேண்டும் என்று அவள் தெரிந்து கொண்டாள். நாம் எனது மனதை ஆற்றல் தந்து மீண்டும் தேர்வு செய்தபோது நான் மற்றைய உலகத்தில் நிலைத்து விடுவேன் என்று நினைத்தேன் என்றாள் பாலா. இப்போது அந்த வழி முற்றிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரவி இப்போது உணர்ந்தான். அதன் மூலம் அவர் தனது மனத்தின் அடுக்கு நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும். நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்றான். என் கண்ணோட்டத்தை மாற்ற முயற்சித்தாலும் நான் அந்த மாற்றத்திற்கு உடனடி பதிலை காணவில்லை. அதனால் அவளுடன் அவனை தவிர்த்து எந்த நம்பிக்கையையும் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் பாலா அவனை பார்ப்பது அவனுக்கு அவன் பயணத்தின் முடிவுக்கு முன்னர் வெளிப்படுத்தப்படும் நிலையை உணர்ந்துவிடும் என்பதை காட்டியது. நம் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கையாள்வது கடினமானது. ஆனால் அது நம்மை முற்றிலும் மாற்றும்போது நாம் அதை உச்சவரிசையில் பெறுவோம் என்றாள் அவள். பாலா இப்போது அவனுடைய உணர்ச்சியில் இன்பமாக இருந்தாலும் அந்த பார்வையில் அவனுடன் ஒரு முடிவை அடைய வேண்டியது அவசியமாக இருந்தது. ரவி இப்போது அந்த நிகழ்வுகளை நீடித்து அவளுக்கு உறுதி அளிக்கின்றார். நாம் முன்னே செல்லும் வழியில் ஒரு புதிய தொடக்கம் இருக்க வேண்டும் என்றான். ஆனால் இந்த தொடக்கம் எப்படி என்று அவன் உணர்ந்தாலும் அவன் முதலில் அவளின் எண்ணங்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நம்பி காத்திருந்தான். நாம் இப்போது கண்டுள்ள அனைத்து வழிகளிலும் அது எத்தனையோ நாட்கள் வரை தேடிய ஒரே முடிவு இல்லாமல் இருக்க முடியும் என்றாள் பாலா. அவள் தனது கண்கள் மூலம் அவனை உறுதிப்படுத்தினாள். இந்த பயணம் தொடர்ந்தும் அவன் முன்னே செல்லும் வழியில் ஒவ்வொரு மறைப்பக்கமும் அவனுக்கு பிடித்தும் அவள் சொல்லும் வார்த்தைகளும் பரிசீலிப்பின் பாதையில் அடையப்பட்டனர். நீ என்ன கூறினால் அது எனக்கு புதிய பார்வையை காட்டுகிறது. உன்னுடன் நான் எவ்வளவு நேரம் விட்டு சென்றாலும் நான் வழியை கண்டுபிடிக்க வேண்டிய நேரத்தை சரியாக உன்னுடன் தொடர்கிறேன் என்றான் ரவி. அவன் இந்த வார்த்தைகளை கூறும்போது அவள் அவனுக்கு அவரது உணர்ச்சியில் பல முக்கியமான மறைபக்கங்களை நோக்கி வழிகாட்டியது. பாலா இப்போது அந்த இறுதியில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கும் நிலையை தேடி அவன் தீர்வின் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு புதிய ஒளி உண்டாகும் வழியை நோக்கி கண்டாள். நாம் இந்த பயணத்தின் முடிவை முன்னேறச் செய்வோம் என்றால் இதன் மூலம் உனது மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இந்த வார்த்தைகளை உணர்ச்சியில் பார்வை கொண்டு ரவி அவளுடன் முன்னேற ஒரு புதிய உணர்வை பகிர்ந்தான். அந்த முடிவுகள் அவளின் தொடர்ச்சியான உதவி மற்றும் அவன் மனதில் புதிய மாற்றங்களை உருவாக்க முனைந்த உழைப்பினால் உருவானதாக மாறின.